10th பாலிட்டி ஃபுல்லாகவே ஒரே வீடியோலேயே பார்க்க போகிறோம். இந்திய அரசியல் அமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு, இந்த 3 பாடங்களுக்கான 150 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். 1 hour நீங்கள் பொறுமையாக கவனித்தாலே 10th பாலிட்டியில் 80% மேலே நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி ரெடி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிற 150 வினாக்களில் எவ்வளோ வினாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1976ல் 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? தொடக்க கல்வி. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா தொடக்க கல்வி. எந்த பிரிவுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 21A. கீழ்கண்ட வாக்கியங்களில் குடியுரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1 சரி. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1 சரி. 2. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் 1955இல் இயற்றப்பட்டது. இல்லை 2 சரிதான். குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1955இல். 3. குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிமுறைகள் உள்ளன. இல்லை 3 சரிதான். இல்லை 1, 2, 3மே சரிதான். ஆப்ஷன் சி. 1, 2 மற்றும் 3 சரி. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா 9 முறை. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955இல். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 300A. சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 300A. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளதுன்னா சட்டப்பிரிவு 36 இருந்து 51 வரை. எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி 4. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 சரி. 2. நெகிழும் தன்மை கொண்டதாக உள்ளது. 2 தவறு. நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. இல்லை நெகிழும் தன்மை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2 தவறு. 3. 25 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. 3 தவறு. 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 18 வயது வரணும். இல்லை 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 4. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. 4 சரி. இல்லை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்
சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா 2, 3 தான் தவறு. இல்லை நெகிழும் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை. மூணாவது வந்து 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 18 வயது தான் வரணும். இல்லை 2, 3 தான் தவறு. ஆப்ஷன் வந்து பி, 2 மற்றும் 3 தவறு. முகவுரையின் நோக்கம் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. செம்மொழிகள் வந்து எந்த ஆண்டு தகுதி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் 2004, மலையாளம் 2013, தெலுங்கு 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005, தமிழ் வந்து 2004, மலையாளம் 2013, தெலுங்கு 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005. ஆப்ஷன் வந்து சி, இதுதான் சரியானது. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்த ஆராய ஏப்ரல் 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை அரசு வெளியிட்டது? MM பூஜி தலைமையில் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய ஏப்ரல் 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை அரசு வெளியிட்டதுன்னா MM பூஜி தலைமையில். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 2007 ஏப்ரல் மாதம். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது மற்றும் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அமர்வுகள்னா 11 அமர்வுகள். எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா 2473 திருத்தங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது மற்றும் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292 பேர். 1 வந்து சரி. 2 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர். 2 சரி. 3 பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். 3 சரி. 4 மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர். 4 சரி. இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 389 பேர். மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் வந்து 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து 3 பேர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள்னு கேட்டாங்கன்னா 22 பாகங்கள். எத்தனை சட்டப்பிரிவுகள்னு கேட்டாங்கன்னா 395 சட்டப்பிரிவுகள். எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளதுன்னா 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் வந்து பி, இதுதான் சரியானது. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் HC முகர்ஜி.
வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் தான் துணைத் தலைவர்கள். ஆப்ஷன் வந்து ஏ 1 மற்றும் 2 சரி. தலைவர் கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. துணைத் தலைவர்கள்னு கேட்டாங்கன்னா H.C. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் அமைப்பில் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 20 பிரிவு 368. அரசியலமைப்பின் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா பகுதி 20 பிரிவு 368. அடுத்தது பொறுத்துக. தற்போது இந்திய அரசியலமைப்பில் இருந்த அதிகார பகிர்வினை சரியாக பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. ஆப்ஷன் வந்து சி இதுதான் சரியானது. மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குன்னா 100, மாநில பட்டியல் வந்து 61, பொதுப்பட்டியல் வந்து 52. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1978ல். எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 44வது சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டதுன்னா சொத்துரிமை. தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? பகுதி 12. தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பகுதி 12. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? நாடாளுமன்றத்தின் உரிமையுடன். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்னா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன். முகவுரையில் அடங்கி உள்ளவைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 இறையாண்மை மிக்க. 1 வந்து சரி. 2 சமதர்ம. 3 சமய சார்பற்ற. 4 ஜனநாயக குடியரசு. இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். முகவுரையில் அடங்கியுள்ளவை எதுனா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இல்லை அனைத்துமே சரிதான். 11வது அடிப்படை கடமையாக 2002 படி 51A(k)வின் கீழ் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதற்கான சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய நாடாளுமன்றம். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எதுனா மத்திய நாடாளுமன்றம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது? அட்டவணை 7. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறதுனா 7வது அட்டவணை. நீதி பேராணை பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. கூற்று 1 வந்து சரி. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மட்டுமே. கூற்று 2 வந்து தவறு. நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். இதில் 2மே வரணும். இதில் உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மட்டும் சரி.
இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கின்றன? எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 280. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கிறதுனா சட்டப்பிரிவு 280 கீழ். அடுத்தது பொறுத்துக. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆப்ஷன் பி தான் சரியானது. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார்? 1983. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவை நியமித்தார்னா 1983. சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை 180. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் 3 பெரும் பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இது 3 தான் சரியானது. மக்களாட்சி வராது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் 3 பெரும் பிரிவுகள் எதுனா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இது 3 தான் சரி. 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை விவரின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. 1 சரி. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. 1 சரி. கூற்று 2 பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் மாநில அரசு இயற்றும் சட்டமே செல்லும். கூற்று 2 தவறு. பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லும். இதுதான் சரியானது. இல்லை மாநில அரசுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2004. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2004. 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளில் சரியானது எதுனா இல்லை அனைத்துமே சரிதான். பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, வங்கமொழி, மராத்தி. இல்லை அனைத்துமே சரிதான். 1976 பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 கல்வி. 1 சரி. 2 உணவுன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. காடுகள் வரணும். இதில் உணவுன்னு கொடுத்துருக்காங்க. 3 எடை மற்றும் அளவுகள். 3 சரி. 4 பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. 4 சரி. 5 உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். 5 சரி. இல்லை எது தவறுனா இல்லை 2 உணவுன்னு கொடுத்துருக்காங்க. காடுகள் தான் வரணும். இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4, 5 இதுதான் சரியானது.
ஆப்ஷன் வந்து சி. இதான் ஆன்சர். மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு ஆண்டாக இருக்க முடியும்? 3 ஆண்டுகளாக. மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்க முடியும்னா 3 ஆண்டுகள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிரிவு 18 கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 19 பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை. பிரிவு 20 தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இல்லை ஆன்சர் வந்து அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. 1 2 3 4 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப் மாநிலம் 1951. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் 1951. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? 0. ஒரு முறை கூட இல்லை. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை கூட இல்லை. 0. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்? குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்னா குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947. 1 வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1946 இல்லை 47ன்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 ஜனவரி 26ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ரெண்டுமே தவறு தான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா 1949 நவம்பர் 26 இல்லை ஜனவரி 26ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் தவறு தான். 3 நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. 3 வந்து சரி. இல்லை கேட்டிருக்கிறது என்னென்னா சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது எதுனா 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் வந்து சி. 3 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து 1950 ஜனவரி 26. அடுத்தது பொறுத்துக. அரசியலமைப்பின் திறவுகோல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முகவுரை. அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். செம்மொழிகள் எத்தனைனா 11 மொழிகள். அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனைனா 10. ஆப்ஷன் வந்து சி. 2 1 3 4. திறவுகோல் வந்து முகவுரை. பாதுகாவலன் வந்து உச்சநீதிமன்றம். செம்மொழிகள் வந்து மொத்தம் 11. அடிப்படை கடமைகள் வந்து 10. அரசியலமைப்பின் சிறு அரசியலமைப்பு என எந்த சட்ட திருத்தம் அறியப்படுகிறது? 42வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைந்தது? திரு எம்.என். வெங்கடாசலையா தலைமையில். குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சட்டப்பிரிவு 19 கீழ். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா
1947 ஜனவரி 22 பொறுத்துக பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. நடுவண் அரசின் 3 அங்கங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நடுவண் அரசின் 3 அங்கங்களில் சரியானது எதுனா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி 5 சட்டப்பிரிவுகள் 52 முதல் 78 வரை. நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. பகுதி 5, சட்டப்பிரிவுகள் 52 முதல் 78 வரை. குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை எந்த சட்டப்பிரிவின் கீழ் செயல்படுத்துகிறார்? சட்டப்பிரிவு 53 கீழ் குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை எந்த சட்டப்பிரிவின் கீழ் செயல்படுத்துகிறார்னா சட்டப்பிரிவு 53 கீழ். நடுவண் அரசின் நிர்வாகத் துறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் 1 சரி, துணை குடியரசுத் தலைவர் 2 சரி, பிரதம அமைச்சர் 3 சரி, அமைச்சரவை குழு தலைமை வழக்கறிஞர் 4 சரி, 5 முதலமைச்சர்னு கொடுத்துருக்காங்க. 5 தவறு. நடுவண் அரசின் நிர்வாகத் துறைகளில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 4 தான் சரி. மத்திய அரசுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா முதலமைச்சர் வராது. 4 தான் சரி. ஆப்ஷன் சி. 1, 2, 3, 4 சரி. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்? குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சர்கள் மற்றும் மற்ற அமைச்சர்களை யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்? 2 முறை. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்னா 2 முறை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் காரணம் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. வாக்கியம் சரி. குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. வாக்கியம் சரி. இதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். இதுக்கான காரணமும் சரி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக அவர் பதவியேற்கும் நாளில் அப்பதவி காலியானதாக கருதப்படும். வாக்கியமும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ. வாக்கியம் மற்றும் காரணம் சரி. யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன? குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே. யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகிறதுனா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே. குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயது முடிந்தவராக இருத்தல் வேண்டும். 1 தவறு. இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கான வயது எத்தனைனா 35 வயது. இதில் 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க.
1 வந்து தவறு. 2 நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 2 வந்து சரி. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 2 வந்து சரி. 3 மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். 3 வந்து தவறு. மாநிலங்களவை வராது, மக்களவை வரணும். மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். இதுதான் சரியானது. இதில் மாநிலங்களவைன்னு கொடுத்துருக்காங்க. 3 வந்து தவறு. அவரின் பெயரை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். 4 வந்து சரி. இதில் எது சரியானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2, 4 இது 2, 4 மட்டும்தான் சரி. 1, 3 தவறு. ஆப்ஷன் வந்து சி. 2 மற்றும் 4 சரி. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார்? 12 பேரை. கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் எத்தனை நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமனம் செய்கிறார்னா 12 பேரை. ஒரு நிதிக்குழுவினை எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கலாம்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 புதுடெல்லியில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். கூற்று 1 வந்து சரி. புதுடெல்லியில் அமைந்துள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 ராஷ்டிரபதி பவன் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய மேலும் 2 அலுவலகங்கள் உள்ளன. கூற்று 2ம் சரி. கூற்று 3 அவை மும்பையில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம். 1 வந்து தவறு. இது மும்பையில் இல்லை, சிம்லாவில் தான் இருக்குது. மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. 1 வந்து தவறு. 2 ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். இது வந்து சரி. இல்லை கூற்று 3 வந்து தவறு. இது மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. மும்பை வராது, சிம்லான்னு வரணும். இல்லை கூற்று 1, 2 தான் சரி. 3 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை. எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சட்டப்பிரிவு 66(1) படி. எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் போலவே துணை குடியரசுத் தலைவரும் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா சட்டப்பிரிவு 66(1) கீழ் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் செயலாற்றுவார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரின் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் செயலாற்றுவார்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு கொள்ளும் வாக்காளர் குழுமத்தில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இல்லை 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கு கொள்ளும் வாக்காளர் குழுமத்தில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 3மே உள்ளடங்கும். 3மே சரிதான். 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பதவி வகித்த உச்சநீதிமன்ற நீதிபதி எம். ஹிதயதுல்லா. எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர யாருடைய அனுமதி தேவை? குடியரசுத் தலைவரின் அனுமதி. எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர
யாருடைய அனுமதி தேவைன்னா குடியரசுத் தலைவரின் அனுமதி. குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பு வழங்க வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்னரே. குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னரே அறிவிப்பு வழங்க வேண்டும்னா 14 நாட்களுக்கு முன்னரே. குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரின் பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்? 6 மாதங்களுக்கு. குடியரசுத் தலைவர் இல்லாத காலங்களில் அதிகபட்சமாக அவரின் பணிகளை எவ்வளவு காலத்திற்கு துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்வார்னா 6 மாதங்களுக்கு. வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை நடைமுறையில் உள்ள நாடு? இங்கிலாந்து. வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற முறை நடைமுறையில் உள்ள நாடு எதுனா இங்கிலாந்து. குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம் 1 சரி. 2 நிதி மற்றும் நீதி 2 சரி. 3 இராணுவ மற்றும் ராஜதந்திர உறவுகள் 3 சரி. 4 நெருக்கடி நிலை அதிகாரம் 4 சரி. இதில் அனைத்துமே சரிதான். குடியரசுத் தலைவருக்கு உள்ள அதிகாரங்கள் எதுனா நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம், நிதி மற்றும் நீதி, இராணுவம் மற்றும் ராஜதந்திர உறவுகள், நெருக்கடி நிலை அதிகாரம். இதில் அனைத்துமே சரிதான். மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமிப்பவர்? குடியரசுத் தலைவர். மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு? சட்டப்பிரிவு 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 78. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்துள்ளது? 15% மட்டுமே. குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். 1 சரி. குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். 1 சரி. 2 மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 1/3 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். 2 தவறு. அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 1/3 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. 1/3 பங்கு வராது, 4/1 பங்கு வரும். இல்லை 1/3 பங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. 3 குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவி ஏற்கும் வரை அப்பதவியில் தொடரலாம். 3 சரி. இதில் 1, 3 தான் சரி. 2 தவறு. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? 238 உறுப்பினர்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம். கூற்று 1 சரி. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்கலாம். கூற்று 1 சரி. கூற்று 2 ஆனால் அவர் 3 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கூற்று 2 தவறு. 3 மாதம்னு கொடுத்துருக்காங்க, 6 மாதம் வரணும். இல்லை கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள். எங்கு மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகம் செய்ய முடியும்? மக்களவையில் மட்டும். எங்கு மட்டுமே நிதி மசோதாவை அறிமுகம் செய்ய முடியும்னா
மக்களவையில் மட்டுமே. எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு எதன் ஒப்புதல் தேவை? மாநிலங்களவை ஒப்புதல். எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு எதன் ஒப்புதல் தேவைனா மாநிலங்களவை ஒப்புதல். துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 1 சரி. 2 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். 2 சரி. 3 மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்று இருக்க வேண்டும். 3 சரி. 4 நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெற்று பதவியில் இருத்தல் கூடாது. 4 சரி. இல்லை அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் டி. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்று இருக்க வேண்டும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெற்று பதவியில் இருத்தல் கூடாது. இதில் அனைத்துமே சரிதான். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 1 சரி. 2 25 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். 2 தவறு. 30 வயது முடிந்திருக்கணும். இல்லை 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. 3 அரசாங்கத்தின் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 3 சரி. 4 மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திரும்பி தர முடியாதவராகவோ இருத்தல் கூடாது. 4 சரி. 5 மக்களவை அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். 5 தவறு. மக்களவை அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. இதில் இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2, 5 தவறு. இதில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4 தான் சரி. ஆப்ஷன் சி. இதுதான் சரியானது. சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களவை உறுப்பினர்களால். சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா மக்களவை உறுப்பினர்களால். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை நடக்கும்? பிப்ரவரி முதல் மே வரை. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதனை கலைக்க முடியாது. 1 சரி. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. 1 சரி. கூற்று 2 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுகின்றன. கூற்று 2 சரி. மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுகின்றன. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் ஏ. கூற்று 1 மற்றும் 2 சரி. 1969ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆகிய இரு பதவிகளும் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட தலைமை நீதிபதி ஹிதயதுல்லா. மக்களவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள், மேற்பார்வையிடுதல், நடத்துதல் ஆகிய பணிகளை செய்வது இந்திய தேர்தல் ஆணையம். புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1950இல் புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டதுன்னா 1950இல். 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பின் தொடக்கத்தில் எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? 8 நீதிபதிகளை. நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்? ராஜ்யசபாவில் மட்டுமே. நம்பிக்கையில்லா தீர்மானம் எங்கு மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா ராஜ்யசபாவில் மட்டுமே. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 நிதி மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். 1 சரி. நிதி மசோதா மாநிலங்களவையின் ஒப்புதலுடன் சட்டமாக மாறும். 1 சரி. 2 மாநிலங்களவை 7 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமையே சட்டமாகிவிடும். 2 தவறு. இதில் 7 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க.
14 நாட்கள் வரும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒப்புதல் பெறாமையே சட்டமாகிவிடும். இதுதான் சரியானது. இதில் 7 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க, 2 தவறு. கூற்று 3, மாநிலங்களவையின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள தேவையில்லை. எந்த முன்மொழிவுகளையும் மக்களவை நிராகரிக்கலாம். கூற்று 3 சரி. கூற்று 1 சரி. கூற்று 3 சரி. ஆப்ஷன் பி. கூற்று 1 மற்றும் கூற்று 3 சரி. கூற்று 1, மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 554 பேர். கூற்று 1 தவறு. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 552 பேர். இதில் 554 பேர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2, அவற்றுள் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 11 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். கூற்று 2 தவறு. அவற்றுள் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 11 உறுப்பினர்கள்னு கொடுத்துருக்காங்க. 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இதுதான் சரியானது. இல்லை கூற்று 1 தவறு. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் டி, அனைத்தும் தவறு. துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். துணை குடியரசுத் தலைவரின் பதவி எந்த நாட்டின் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது? அமெரிக்க நாடு. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதிகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க. 1, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 1 சரி. 2, 25 வயது முடிந்தவராக இருத்தல் வேண்டும். 2 சரி. மக்களவைன்னு கேட்டாங்கன்னா 25 வயது, மாநிலங்களவைன்னு கேட்டாங்கன்னா 30 வயது, குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு கேட்டாங்கன்னா 35 வயது. 3, நடுவண் மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. 3 சரி. 4, வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருத்தல் கூடாது. 4 சரி. 5, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திரும்பி செலுத்த இருத்தல் கூடாது. 5 சரி. இதில் அனைத்துமே சரிதான். ஆப்ஷன் பி, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 25 வயது முடிந்தவராக இருத்தல் வேண்டும், நடுவண் மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருத்தல் கூடாது, மனநிலை சரியில்லாதவராகவோ அல்லது பெற்ற கடனை திரும்பி செலுத்த இயலாதவராகவோ இருத்தல் கூடாது. இதில் அனைத்துமே சரிதான். குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அரசியல் அமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம்? சட்டப்பிரிவு 61 கீழ். குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அரசியல் அமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படுவார்னா சட்டப்பிரிவு 61 படி. பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவே இறுதியானது? சபாநாயகரின் முடிவே. பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானதுன்னா சபாநாயகர் முடிவு. ஆளுநரின் தகுதிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 157 மற்றும் 158. ஆளுநரின் தகுதிகள் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 157 மற்றும் 158. ஆப்ஷன் ஏ. முதலமைச்சரின் பரிந்துரைப்படி அமைச்சர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர். முதலமைச்சரின் பரிந்துரையின்படி அமைச்சர்களை நியமனம் செய்பவர் யார்னா ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யார்னா ஆளுநர். ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 2, 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். 3, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. 1 கொடுத்துருக்காங்க, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 1 சரி. 2,
30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 35 வயது இருக்கணும். இல்லை 30 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3 நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு தான். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. இதில் இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சரியான கூற்று எதுனா 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் வந்து ஏ, 1 சரி. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் ஆளுநர். மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர். கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளை சேர்ந்த எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் சட்ட மேலவைக்கு நியமனம் செய்கிறார்? 1/6 பங்கு உறுப்பினர்களை, அதாவது 6இல் 1 பங்கு உறுப்பினர்களை கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை ஆகிய துறைகளை சேர்ந்த எத்தனை பங்கு உறுப்பினர்களை ஆளுநர் சட்ட மேலவைக்கு நியமனம் செய்கிறார்னா 6இல் 1 பங்கு உறுப்பினர்களை. மாநில சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சட்டப்பிரிவு 213. மாநில சட்டமன்றம் கூடாத சமயங்களில் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 213. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஆளுநர் தனது பணிகளை செயல்படுத்தியது குறித்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. கூற்று 1 வந்து சரி. ஆளுநர் தனது பணிகளை செயல்படுத்தியது குறித்து எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடுக்க முடியாது. கூற்று 2 சரிதான். ஆளுநரின் பதவிக்காலத்தில் அவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடுக்க முடியாது அல்லது தொடர முடியாது. கூற்று 2 சரிதான். கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து சி. த ஆன்சர். ஆளுநர் அறிவித்த அவசர சட்டத்திற்கு மாநில சட்டமன்றம் எத்தனை மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 6 மாதங்களுக்குள். ஆளுநர் அறிவித்த அவசர சட்டத்திற்கு மாநில சட்டமன்றம் எத்தனை மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்னா 6 மாதங்களுக்குள். அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆளுநர், மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர், அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை, சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள், மேலவை உறுப்பினர்கள், ஆயுத படையினர், தீர்ப்பாயங்கள். ஆளுநர், மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர், அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சரவை, சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள், மேலவை உறுப்பினர், மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது, ஆயுத படையினர், தீர்ப்பாயங்கள். ஆப்ஷன் வந்து பி. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் ஆளுநர். மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யாருன்னா ஆளுநர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை அமைப்பவர் ஆளுநர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையத்தை அமைப்பவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு. சட்டப்பிரிவு 163. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 163. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஆளுநரின் பதவிக்காலத்தில் குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. கூற்று 2, மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை
தொடர முடியும். கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநரின் பதவிக்காலத்தில் குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. கூற்று 1 சரி. கூற்று 2 மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 தவறு. மாநில ஆளுநருக்கு எதிராக உரிமையியல் வழக்குகளை தொடர முடியாது. இதில் தொடர முடியும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஏ. ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு. சட்டப்பிரிவு 164(1). ஆளுநரால் முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார் என கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா சட்டப்பிரிவு 164(1). மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 5 ஆண்டுகள். மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? 1/3 பங்கிற்கு மிகாமல். பி தான் சரியானது. மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை பங்கிற்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. 1/3 பங்கிற்கு மிகாமல். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்க முடியாது. கூற்று 1 தவறு. சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை அமைச்சராக நியமிக்க முடியும், இல்லை முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. கூற்று 2 ஆனால் அவர் 8 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கூற்று 2 தவறு தான். ஆனால் அவர் இதில் 8 மாதம்னு கொடுத்துருக்காங்க. 8 மாதம் வராது. 6 மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் சரியானது. இல்லை 8 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 தவறு தான். ஆப்ஷன் டி. கூற்று 1 மற்றும் 2 தவறு. தமிழக சட்டமன்றத்தில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 உறுப்பினர்கள். தமிழக சட்டமன்றத்தில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைனா 234 உறுப்பினர்கள். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு. சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்னா 14 நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு. சட்ட மேலவையின் பதவிக்காலம். சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவை. இதுதான் சரியானது. சட்ட மேலவையானது ஒரு நிரந்தர அவை. தமிழ்நாட்டின் சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த நாள் 1/11/1986. தமிழ்நாட்டின் சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்பனா 1/11/1986. சட்ட மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. சட்ட மேலவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சட்டமன்ற மேலவையானது கீழவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. கூற்று 1 தவறு. சட்டமன்ற மேலவையானது கீழவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 தவறு. இதுக்கு சரியானது என்னன்னா சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண நடவடிக்கைகளில் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது. இதுதான் சரியானதாக வரும். கூற்று 2 பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். கூற்று 2 சரி.
பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 தவறு. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து பி. கூற்று 1 தவறு. சட்ட மேலவை தலைவரை தேர்ந்தெடுப்பவர் சட்ட மேலவை உறுப்பினர்கள். சட்ட மேலவை தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் யார்னா சட்ட மேலவை உறுப்பினர்கள். சட்ட மேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 169. சட்ட மேலவை உருவாக்கம் பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 169. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் எத்தனை நிலைகளுக்கு பிறகு நிறைவேறுகிறது? 3 நிலைகளுக்கு பிறகு. ஒவ்வொரு மசோதாவும் சட்டமன்றத்தில் எத்தனை நிலைகளுக்கு பிறகு நிறைவேறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 நிலைகளுக்கு பிறகு. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சட்டமன்ற கீழவையில் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. கூற்று 1 வந்து சரி. சட்டமன்ற கீழவையில் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, மேலவை நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது. கூற்று 2 சரிதான். மேலவை நிதி சார்ந்த நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது. கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்குவதற்கு விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் வழங்கிய நாள் 26/6/1862. கல்கத்தா, பம்பாய் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் தொடங்குவதற்கு விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் வழங்கிய நாள் எப்போனா 26/6/1862. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் கொண்ட நீதிமன்றம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற வளாகம். முதல் எதுன்னு கேட்டாங்கன்னா லண்டன். 2வது எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கான பொதுவான உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் ஹரியானா. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கான பொதுவான உயர்நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எதுனா ஹரியானா. ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் முதலமைச்சர். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுபவர் யாருன்னா முதலமைச்சர். பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் ஆளுநர். பண மசோதாவை மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய முன் அனுமதி அளிப்பவர் யாருன்னா ஆளுநர். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, உயர்நீதிமன்றம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். கூற்று 1 வந்து சரி. உயர்நீதிமன்றம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். 1 வந்து சரி. 2, இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. கூற்று 2 சரிதான். இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. கூற்று 2 சரிதான். கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. உயர்நீதிமன்றம் உரிமையியல் மற்றும் குற்றவியல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும். இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. 2மே சரிதான். அடுத்தது கூற்று. கூற்று 1, மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. கூற்று 1 வந்து சரி. மத்திய மாநில அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என்பதை ஆராய உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. 1 வந்து சரி. கூற்று 2, பிரிவு 216 முதல் பிரிவு 217 வரை உள்ள பிரிவுகள் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி கூறுகிறது. கூற்று 2 வந்து தவறு. இதில் பிரிவு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பிரிவு 226 முதல்
பிரிவு 227 தான் சரியானது. இல்லை பிரிவு 216 முதல் 217 வரைன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ, கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்? ஆளுநர். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் நியமிக்கிறார்னா ஆளுநர். ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? உயர்நீதிமன்ற நீதிபதிகளை. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லைனா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை. மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார்னா ஆளுநர். சட்ட மேலவை என்பது, இந்த வினா வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். சட்ட மேலவை என்பது வந்து ஒரு நிரந்தர அவையாகும். மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 30 வயது. மேலவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது எத்தனைனா 30 வயது. மேலவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களால் பொதுவாக நியமிக்கப்படுவார்கள். உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதான் சரியானது. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? எதுனா தமிழ்நாடு தான். கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லைனா தமிழ்நாடு. ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம். சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. 1. இந்தியாவின் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளது. 1 வந்து சரி. இந்தியாவின் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளது. 1 வந்து சரி. 2. மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 2 சரி. மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். 2 சரி. 3. மேலவையின் சில உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 3 சரிதான். மேலவையின் சில உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து டி. 1, 2 மற்றும் 3 சரி. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கல்கத்தா, பம்பாய், சென்னை. எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1862. இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் எதுனா கல்கத்தா, பம்பாய், சென்னை. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது? பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளதுனா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. துணை நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதை தடை செய்ய பிறப்பிக்கப்படும் நீதி பேராணை தடையுறுத்தும் நீதி பேராணை. துணை நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதை தடை செய்ய பிறப்பிக்கப்படும் நீதி பேராணை எதுனா தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று: மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. கூற்று வந்து சரி. மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. கூற்று வந்து சரி. காரணம்: குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்திற்கு அறிமுகம் செய்யலாம். காரணம் வந்து தவறு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். காரணம் வந்து தவறு. இது வந்து கூற்றுக்கான காரணம் கிடையாது. கூற்று மட்டும்தான் சரி. காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து பி. ஏ வந்து சரி, ஆர் வந்து தவறு.
உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம். உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை கேட்டு பெறுவதற்கான நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணை. கீழ் நீதிமன்றங்களில் இருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை கேட்டு பெறுவதற்கான நீதி பேராணை எதுனா ஆவண கேட்பு நீதி பேராணை.